சம்மர்னாலே ஜூஸஸ், ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி தான் ஏதாவது நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவோம். ஆனால் இன்றைக்கி சில்லுன்னு ஒரு ஐஸ்டு டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஏலக்காய், புதினா, எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். இப்போ நான் டீ ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் டீ தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். அடுத்தது நமக்கு தேவையான அளவு சர்க்கரை, அடுத்து ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் புதினா இலை சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருவோம். இப்போ டீ நல்லா ஆறிடுச்சு, ஓப்பன் பண்ணுவோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஏலக்காய், இஞ்சி, புதினாவோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இந்த பவுலில் இதை நம்ம வடிகட்டிப்போம். வடிகட்டியாச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக இப்போ லெமன் புழிஞ்சுப்போம். லெமன் பிழிஞ்சாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், இப்போ நமக்கு டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 கிளாஸ்லேயும் நம்ம ஐஸ் டீயை அரேஞ்ச் பண்ணிப்போம். இது ஐஸ்டு டீங்கிறதுனால ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்லேயும் ஐஸ் க்யூப் சேர்த்துப்போம். ரெண்டு கிளாஸ்லேயும் ஐஸ் க்யூப் சேர்த்தாச்சு. அடுத்தது 2 கிளாஸ்லேயும் ஒரு ஸ்லைஸ் லெமன் வச்சுப்போம். லெமன் ஸ்லைஸும் வச்சாச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க டீ எடுத்து 2 கிளாஸ்லேயும் ஊற்றிப்போம். இப்போ 2 கிளாஸ்லேயும் டீ சேர்த்தாச்சு. கடைசியாக இப்போது கொஞ்சம் புதினா இலை எடுத்து மேலே அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஐஸ் டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஐஸ்டு டீ பார்க்கவே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.